ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நேத்திய கரண்ட் அஃபேர்ஸும் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸும் கூடவே இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக இருக்கிற 500-1000 ரூபாய் நோட்டு செல்லாது, இனி வரும் காலங்களில் புதுதாக அறிமுகப்படுத்துகிற 500 ரூபாய் நோட்டும் 2000 நோட்டு மட்டுமே செல்லும் அப்படின்னு ஆர்பிஐ அறிவிச்சிருக்கு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிளாக் மணியை வெளியில் கொண்டு, அதாவது கருப்பு பணத்தை பதுக்கல் நடக்க வெளியில் கொண்டு வர ஒரு செயலாக பார்க்கப்படுது. அதை பற்றி காண்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ டெல்லியில் நடந்துகிட்ருக்க ஒரு இன்டர்நேஷ்னல் மீட்டிங்கை பற்றி பார்ப்போம். இது என்ன இன்டர்நேஷ்னல் மீட்டிங்னா, உலக இயற்கை மூலிகை மருத்துவத்தில் பயன்படுற மருந்துகள் இவற்றை வழி நெறிமுறைப்படுத்துகிற ஒரு அமைப்பு தான் இன்டர்நேஷ்னல் ரெகுலேட்டரி கோஆப்ரேஷன் ஃபார் ஹெர்பல் மெடிசின்ஸ் அப்படின்ற அமைப்பு. இது 2006 ஆரம்பிச்சிருக்காங்க. இது வேர்ல்டு லெவலில் எங்கெங்கெல்லாம் ஹெர்பல் மெடிசின்ஸ் இருக்குதோ அதை வழி நெறிமுறைப்படுத்தி சரியான வழியில் பயன்படுத்துறதுக்கு இந்த அமைப்பு செயல்பட்டு வருது. இது ஒரு கூட்டமைப்பு. இதோட 9வது ஆண்டு கூட்டம் நம்மளோட டெல்லியில் நடக்குது. இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இக்னைட் 2016 அவார்டு. இது சமீபத்தில் பிரணாப் முகர்ஜியால் கொடுக்கப்பட்டிருக்கு. இது யார் கொடுப்பாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்னால் 12வது வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தருவாங்க. அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இல்லைனாலும் 17 வயசு வரைக்கும் உட்பட்டவர்களுக்கு இதை தருவாங்க. இது ஒரு நேஷ்னல் லெவலில் நடக்கிற ஒரு காம்படிஷன். இது தொழில்நுட்பத்தின் புதுசாக கண்டுபிடிக்கிற ஒரு தொழில்நுட்பம், அதற்கான ஒரு அவார்டாக பார்க்கப்படுது. இதை யார் நடத்துகிறாங்கன்னா, நேஷ்னல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் புதுசாக குழந்தைகளுக்குள்ளே இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு, புது கண்டுபிடிப்புகளுக்கு இது ஒரு தூண்டுகோலாக அமையுது இந்த அவார்டு. இது எப்பயுமே அக்டோபர் 15ஆம் தேதி அப்துல் கலாமோட பிறந்தநாள். நம்ம மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர், தமிழகத்தை சேர்ந்த ஒரு அறிவு ஜீவின்னு சொல்லலாம், அப்துல் கலாம். அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து இது எப்போ ஆரம்பிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா 2008 ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 173 அவார்டு 246 குழந்தைகள் தந்திருக்காங்க. இது முக்கியமான ஒரு இதோட வேலை என்னன்னா, குழந்தைகளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த புத்தம்புதிய எண்ணங்களால் உருவாக்கப்படுகிற சில விஷயங்களை வெளில கொண்டு வரது, அதாவது டெக்னாலஜி வைஸாக கொண்டு வரது தான் இதோட வேலையை, முக்கியமான வேலையை. இதுக்கு தான் டாக்டர் அப்துல் கலாம் இக்னைட் 2016 அவார்டு, அதாவது இந்த வருஷத்துக்கு கொடுத்ததை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு யூஎஸில். இதில் யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்ற ஒரு வின் பண்ணியிருக்காரு. இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோட 45வது பிரசிடெண்ட்டாக வந்திருக்காரு. இவர் குடியரசுக் கட்சியோட ஹிலாரி கிளின்டன் அவங்கள தோக்கடிச்சிட்டு இவர் ஜெயிச்சிருக்காரு. இவர் ஒரு முன்னாள் பெரிய பிஸ்னஸ்மேன், அமெரிக்காவோட பிஸ்னஸ்மேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, கிராண்ட் தோர்டன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ரிப்போர்ட் அப்படின்றது குவார்ட்டர்லி வைஸ் ஒரு ரிப்போர்ட் தருவாங்க. அந்த ரிப்போர்ட்டில் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஏதுவான இடமா இந்தியாவை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ் வச்சு பார்க்குறாங்க. இந்த அமைப்பு ஒரு மார்க்கெட் சர்வே பண்ணுற ஒரு அமைப்பு. அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த குவார்ட்டரில் இந்தியா ஃபஸ்ட்டில் இருக்குது அவங்க எடுத்துருக்கிற சர்வேயில்.
அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பசிஃபிக்கில் தான் இந்த சர்வே எடுப்பாங்க. அடுத்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்டு டிவி ஆங்கர் கிருஷ்ணிகாந்த் அப்படின்ற ஒரு இன்றைக்கி நியூ டெல்லியில் இறந்துட்டார். ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு மைசூரில் வேலை பார்த்தாரு, அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு மைசூரில் வேலை பார்த்த பத்திரிகையின் பேர் வந்து ஸ்டார் ஆஃப் மைசூர் அப்படின்றது. அவர் இன்றைக்கி இறந்துட்டார். அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் இன்னைக்கு லெவலில் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்பட்டு விட்டது. ஏன் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க? இந்த ஸ்கீமை கொண்டு வந்த நோக்கம் என்னென்னா, ஹையர் டினாமினேஷனில் இருக்கிற நோட்டுகளுடைய புழக்கம் வந்து அளவுக்கு மீறி, அதாவது ஃபேக் கரன்சிஸ் 1000 ரூபாய் 500 ரூபா இருக்கிற கள்ள நோட்டுகள் வந்து அளவுக்கு மீறி அதிகரிச்சிருச்சு இன்றைய காலகட்டத்தில். அது ஒரு ரீசன். அதே மாதிரி இது நம்ம இந்திய தேசத்துக்கு எதிராகவும் வழி தவறிய சில விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வழிகளுக்கும் இதை பயன்படுத்தப்படுது. இன்னொன்று வந்து அளவுக்கு அதிகமாக பிளாக் மணியும் கள்ள நோட்டுகளும், அதாவது கருப்பு பணமும் கள்ள நோட்டுகளும் அதிக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து தடுக்கணும், கண்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து நேற்று அதிரடியாக பிரதமர் அறிவிச்சிருக்காரு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஆர்பிஐ வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ஒரு விஷயங்கள் தான், எதுவுமே அன்அஃபிஷியலாக எடுத்தது கிடையாது. அடுத்து இந்த ஸ்கீமை பற்றி சில கிளாரிஃபிகேஷன் பார்ப்போம். நான் பணம் வச்சுருக்கேங்க, எவ்வளோ பணம் கொடுத்தா அதில் எவ்வளோ எனக்கு பணமாக தருவாங்க, மீதி அவங்க கமிஷன் எடுத்துப்பாங்க அப்படின்றது பல பேரோட கேள்வியாக இருக்குது. ஆர்பிஐயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கொடுக்குற எவ்வளோ 10,000 கொடுத்தீங்கன்னா அந்த 10,000 உங்களுக்கு பணமாக வந்து புது பணமாக தரப்படும். இது யார் தருவாங்கன்னா, பேங்க் பிரான்ச்சஸ், வங்கி கிளைகள், எந்த வங்கியாக இருந்தால் இருக்கட்டும், வங்கி கிளைகள் வந்து தருவாங்க, இல்லை ஆர்பிஐலையும் தருவாங்க. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பழைய நோட்டுக்கு அப்படியே அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டும் உங்களுக்கு தருவாங்க. அதை பணமாக உங்கள் கையில் டக்குன்னு தந்துடுவாங்களா, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் டெபாசிட் பண்ணணும், அப்படியே டெபாசிட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் 4000 வரைக்கும் மாற்றிக்கலாம். இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்களோட பழைய நோட்டு 4000 மதிப்புள்ளதை கொடுத்துட்டு புது நோட்டு 4000 மதிப்புள்ளதை நீங்கள் வாங்கிக்கலாம். 4000 அதிகமாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் கையில் 4000க்கு அதிகப்பட்ட அமௌண்ட்டை தரமாட்டாங்க. அதை நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4000 நீங்கள் பழைய நோட்டு கொடுத்து அப்படியே இமீடியட் கேஷாக ஹாட் கேஷை கையில் வாங்கிறது 4000 மட்டும்தான். அதுக்கு மேலே போச்சுன்னா அதை நீங்கள் வந்து கிரெடிட் தான் வைக்கணும் பேங்க் அக்கௌண்ட்டில். இந்த எக்ஸ்சேஞ்ச் அவைலபிலிட்டி எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ஆஃப் எல்லா பிரான்ச்சஸ் ஆர்பிஐ எங்கே இருக்கோ அதெல்லாம். கமர்ஷியல் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ்னால் எஸ்பிஐ, யூகோ பேங்க்ஸு, இந்தியன் பேங்க்ஸு, கனரா பேங்க்ஸு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இப்படி எல்லாமே வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் தான். இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், பல்லவா கிராம வங்கி, இந்த மாதிரி இருக்கிற ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இதுலேயும் மாற்றிக்கலாம். அப்புறம் கோஆப்ரேட்டிவ் வங்கிகள் அதுலேயும் மாற்றிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் மாற்றிக்கலாம். சப் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். முன்ன சொன்ன மாதிரி 4000 வரைக்கும் உங்கள் கேஷ் கையில் கிடைக்கும். அதையும் வந்து நீங்கள் உங்களோட வேலிட் ஐடென்டி ப்ரூஃப் கொடுத்து வாங்க முடியும். வேலிட் ஐடென்டி ப்ரூஃப்னால் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து தான் நீங்கள் தான் உங்களோட நோட்டு தான் உங்கள் பணம் தான்றதை கொடுத்துட்டு அந்த 4000 வாங்க முடியும். 4000க்கு அதிகமாக உங்களுக்கு அமௌண்ட் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து 4000 வரைக்கும் நீங்கள் கையில் வாங்கிக்கிட்டு ஹாட் கேஷாக, மீதி இருக்கிற அமௌண்ட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் தான் வைக்க முடியும். நீங்கள் அப்படியே கொடுக்குற 50,000 வச்சுருக்கீங்கன்னா 50,000த்துக்கும் உங்கள் கையில் கொடுத்துட மாட்டாங்க. 4000 கொடுத்துட்டு மீதி 46,000 உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வைப்பாங்க. நீங்கள் வந்து இந்த உங்கள் பேங்க்கில் தான், நீங்கள் எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் தான் இதை வந்து மாற்ற முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ சப்போஸ் எஸ்பிஐயில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த பிரான்ச்சில் வச்சுருக்கீங்களோ அதில் தான் மாற்றணும் அவசியம் இல்லை. அந்த எஸ்பிஐயோட எந்த ஒரு பிரான்ச்சில் நீங்கள் மாற்றலாம்.
அதுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. சப்போஸ் இல்லை என்கிட்ட பக்கத்தில் எந்த பேங்க்கும் நான் என்னோடய பேங்க்கோட பிரான்ச்சஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கன்னா அதுக்கும் கவலை வேணாம். நீங்கள் வேறு ஒரு பேங்க், இப்போ சப்போஸ் எஸ்பிஐயில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ஆனால் எனக்கு எஸ்பிஐ பிரான்ச்சஸ் எதுவுமே இங்கே இல்லை, என் பக்கத்தில் ஊர் பக்கத்தில் நான் தான் தூரமாக போகணும் அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லைங்க. நீங்கள் அதர் பேங்க், கனரா பேங்க்கோ ஐஓபியோ யூகோ பேங்க்கோ இல்லை இந்தியன் பேங்க்கோ எது உங்கள் பக்கத்தில் இருக்குதோ அங்கே போயிட்டு உங்களோட அடையாள அட்டையை காமிச்சா உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான். சப்போஸ் உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டே இல்லைங்க, நான் ஒரு பாமரன், இது வரைக்கும் அக்கௌண்ட்டே ஆரம்பிக்கலை, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆர்பிஐ சொல்லுது, நீங்கள் அக்கௌண்ட் வச்சிடலாமல் பரவாயில்ல, உங்கள் ரிலேட்டிவ் இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னா அவங்கள்ட்டேருந்து எனக்கு சம்மதம், இவர் என்னோட ரிலேட்டிவ் தான், ஃப்ரெண்டு தான், எனக்கு சம்மதம், என்னோடய அக்கௌண்ட்டில் இவரோட பழைய நோட்டுகளை வந்து டெபாசிட் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அத்தாரிட்டேட்டிவ் பர்மிஷன் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் யார் அக்கௌண்ட்டில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்து ரிட்டனில் உங்கள் வேலிடிட்டி ஐடென்டிட்டியோட உங்களோடது கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் நண்பரோட அக்கௌண்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் கண்டிப்பாக இருந்தால் தான் மாற்ற முடியுன்ற எந்த ஒரு அவசியமும் இதில் இல்லை. அதே மாதிரி நான் நேரடியாக போனால் தான் பேங்க்கில் மாற்ற முடியுமா, என்னால் முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்போ படுத்த படுக்கையாக இருக்கிறேன், இல்லை எனக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு வேலை, அதனால் என்னால் இன்றைக்கி வர முடியாது, ஆனால் எனக்கு இமீடியட்டாக கேஷ் வேணும், மாற்றி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போகிறது பெட்ரு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கைப்பட எழுதின ஒரு லெட்டரை வந்து இவர்கிட்ட கொடுங்க, இவர் என்ன ரெப்ரசன்டேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கைப்பட எழுதி உங்கள் நண்பர்கிட்டையோ யார்கிட்டையோ கொடுத்து அனுப்புனாலும் அவங்க போயிட்டு இந்த அத்தாரிட்டி லெட்டரையும் எவ்வளோ போகிறாரோ அவரோட ஐடென்டிட்டி ப்ரூஃபையும் கொடுத்தாலே உங்களுக்குரிய அந்த பழைய நோட்டுகள் எடுத்துக்கொண்டு புதிய நோட்டை அவர்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சாலும் 4000 ரூபா மட்டும்தான் உங்கள் கையில் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே போகிற ஒவ்வொரு காசும் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் மட்டும்தான் வைப்பாங்க, கையில் கொடுக்க மாட்டாங்க.